வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்கு 1 கப் ரவையும் 1 கப் பொடிதாக நறுக்கிய பைனாப்பிளும் எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அது கூடவே பொடிதாக நறுக்கிய முந்திரி பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. முந்திரி வறுபட்டதும் அது கூடவே கையளவு திராட்சையும் சேர்த்து நெய்ல நல்லா வறுத்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வந்ததும் 1 கப் ரவை எடுத்து அதையும் அதோட சேர்த்து வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. மற்றொரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகியதும் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதில் நம்ம பொடிதாக நறுக்கி வச்சிருக்கிற பைனாப்பிளை அதோட சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்க போறோம். பைனாப்பிள்ல இருக்கிற ஈரத்தன்மை போனதும் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல 2 சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து கலந்துக்கோங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், கலருக்காக தான் நம்ம குங்குமப்பூ சேர்க்கிறோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். அடி கனமான பாத்திரத்துல 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி அப்படிங்கிற அளவுல நம்ம தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சுக்க போறோம். தண்ணி கொதி வர ஆரம்பிக்கும் போது 1/4 டீஸ்பூன் உப்பு, நம்ம கரைச்சி வச்சிருக்கிற குங்குமப்பூ தண்ணி இதையும் சேர்த்து கொதிக்க வைக்க போறோம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ரவைய அதுலயே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி விடாம கலந்துக்க போறோம். தண்ணியில ரவை சேர்த்ததும் 1 நிமிஷத்திலேயே உங்களுக்கு ரவை நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். ரவை நல்லா இறுகியதும் நம்ம சர்க்கரை அது கூட சேர்த்துக்க போறோம். 1 கப் ரவைக்கு நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கிறோம். நீங்க 1-2 வரைக்கும் உங்க இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ரவையோட நல்லா கரைஞ்சதும் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருக்கிற பைனாப்பிள் இதோட சேர்த்து கலந்துக்க போறோம். பைனாப்பிள் நல்லா ரவையோட கலந்ததும் 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் அதோட சேர்த்து கலந்துக்க போறோம். பைனாப்பிள் எசன்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க அது சேர்க்க தேவையில்லை. கேசரி நல்லா வெந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதை சேர்த்து இறக்கிடலாம். மிக மிக சுவையான எளிதான பைனாப்பிள் கேசரி தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.